ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேகே ஃப்ரம் ஜெர்பின் கேபிட்டல். இன்றைக்கி 50 டேஸ் ட்ரேடிங் சேலஞ்சில் நம்ம 49ஆம் நாள் இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7129 ரூபா நம்மளுக்கு வந்து லாஸ் வந்திருக்கு. இந்த லாஸ் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த 2 ட்ரேடில் முதல் ட்ரேட் வந்து 3739, ரெண்டாவது ட்ரேடில் 3390 ரெண்டுமே லாஸ் வந்துருச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த லாஸ் எப்படி வந்துச்சுன்றதை பார்க்கலாம். இப்போ காலையில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே நான் வந்து என்ட்ரி எடுக்கல. ஆஸ் பர் நம்ம செட்டப் வந்து கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆனால் மட்டும் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் வந்து 9,000 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது வந்து நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகணும். ஸோ சப்போர்ட் வந்து பிவோட் பாயிண்ட் சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகணும். பிரேக் இங்கே இடத்துல ஆச்சு, இந்த இடத்துல ஆச்சு. அதே சமயம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் கேனலுடைய RSI வந்து பார்த்திங்கன்னா 30க்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாப்லஸ் போட்டேன். ஸ்டாப்லஸ் போட்ட பிறகு நம்மளுக்கு வந்து என்னாச்சுன்னா கரெக்டாக 12:10க்கு வந்து ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ அதனால் ஃபஸ்ட் ட்ரேட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. செகண்ட் ட்ரேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு 12:51 கிடச்சிருக்கு. ஸோ 12:51 இந்த இடத்துல இந்த 3 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த இடத்துல 12:51 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே கரெக்டாக எகைன் வந்து இதுவும் ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிடுச்சு. மேலே போச்சு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு என்ட்ரி எடுத்தோன்னே ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 2 ட்ரேட் ஃபெயிலியர் ஆச்சு. தேர்ட் ட்ரேட் எடுத்திருந்தால் மேபி எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கலாம். பட் அஸ் பர் ரூல்ஸ் வந்து நான் வந்து 3 ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் தான். ஒன்றும் 10% ஸ்டாப்லஸ், மொத்தமாக வந்து 20% நம்மளுக்கு ஸ்டாப்லஸ் ஒரு நாளைக்கு லிமிட்டு. ஸோ ஓவரால் சம்மரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 190% வந்து இன்றைக்கி வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இன்னும் நாளைக்கு ஒரே ஒரு நாள் ட்ரேடிங் டே இருக்குது. அதில் மேக்ஸிமம் 20% நம்மளுக்கு வந்து ஸ்டாப்லஸ் ஹிட் ஆனால் கூட நம்மளுக்கு 170% வந்து நாளைக்கு நம்ம ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணாவேன் நான் நாளைக்கு நினைக்கிறேன். நான் பட் அதுக்கு மேலே நம்ம போக நான் விட மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு லிமிட்டே வந்து 20% தான். ஸோ இன்றைக்கி நம்ம ROI பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேலே போயிட்டு இருந்தது, கொஞ்சம் கீழே போயிருக்கு. ஏன்னா 24% கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ட்ராடவுன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 0ல் இருந்தது. அகைன் வந்து கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வந்திருக்கு. 24% கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ட்ராடவுன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 127% நம்மளுக்கு போயிருக்கு. ஸோ அதனால் வந்து ரெக்கவர் பண்ணுறது பெரிய பிரச்சனை இல்லை. நான் வந்து பீக்கில் இருந்தால் மேலே வந்திருக்கு, மேலேருந்து கீழே வந்திருக்கு. அதை தான் ட்ராடவுன் இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு 190% வந்து நம்ம ப்ராஃபிட் இருக்கும். ஆஃப்டர் ப்ரோக்கரேஜ் எல்லாமே போன பிறகு தான் நான் ப்ரோக்கரேஜ் போட்டிருக்கேன். ஸோ ப்ரோக்கரேஜ் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 207% வந்து இன்னை வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ 17% ப்ரோக்கரேஜ் போன பிறகு நம்மளுக்கு 190% தான் ப்ராஃபிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய கேபிட்டல் வந்து மொத்தமாக 10% நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு 19% பார்த்திங்கன்னா ஓவராலாக கேபிட்டல் 3 lakh கேபிட்டல் வந்து 19% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் பையிங்கில் தான் நம்ம ரூல்ஸ் பேஸ்டு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். என்னுடைய 50 டேஸ் சேலஞ்சில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தேன் நான். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்கில் என்னென்ன ப்ராஃபிட் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி லாஸ் வந்துச்சு, ஸோ நம்ம என்னெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருந்தோம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜியில் அப்டேட் பண்ணியிருந்தோம், எல்லாத்தையும் நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து 50வது நாள் கடைசி நாள். இந்த 50 நாளில் நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், என்னெல்லாம் ரிஸ்க்லாம் ஃபேஸ் பண்ணோம், என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம், எப்படி ரெக்கவர் பண்ணோம், இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்டேட் பண்ணுறது, ஆப்ஷன் பையிங்கில் எகைன் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, இது அப்படி ஸ்டாப் பண்ணிடலாமா, ஸோ அப்படி எல்லாத்தையுமே வந்து நான் நாளைக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக சூப்பரான ஒரு வீடியோ போட்டு நான் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த பேக் டெஸ்ட் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் லைவ் ட்ரேட் பார்த்திங்கன்னா 50 டேஸ் வந்து நான் வந்து வெயிட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி வந்து நான் பேக் டெஸ்ட்டாக, அதாவது ஃபார்வர்ட் டெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆன பிறகு தான் அடுத்து கேபிட்டலுக்கு ஒரு பெரிய கேபிட்டலுக்குள்ளே கொண்டு வந்து பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். புரியுதுங்களா? ஸோ இதில் என்னென்ன எல்லாமே இருக்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.